ஸ்பெக்ட்ரம் முறைகேட்டின் பின்னால் மறைந்துள்ள மர்மங்கள் இன்னும் எத்தனையோன்னு அனைவரையும் எதிர்பார்க்க வச்சிருக்கு. சாதிக் பாஷா சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை முகவரி இல்லாத மனிதராக இருந்தவர் தான். இவரோட அசுர வளர்ச்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினது. நாடே அறிந்த பெரும் தொழிலதிபர் என்ற அந்தஸ்தையும் அடைஞ்சார். இதற்கு இவருக்கு கிடைத்த அரசியல் தொடர்புகள் தான் முக்கிய காரணம் என்கிறதுல சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பா ராசாவோட நெருக்கம் சாதிக் பாஷாவை ரியல் எஸ்டேட்டின் ராஜா ஆக்கியதுங்கிறது தான் பலரோட நம்பிக்கை. ஆனால் இந்த நெருக்கமும் அதனால் கிடைத்த வளர்ச்சியும் சாதிக் பாஷாவிற்கு வினையாக வந்து சேரும்னு பாஷா கனவிலும் நினைச்சிருக்க மாட்டார். தேர்தல் சூறாவளி ஒரு பக்கம் சுழன்றடித்துக் கொண்டிருக்க, அதற்கு சற்றும் சளைக்காமல் அசுர வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது ஸ்பெக்ட்ரம் புயல். இந்த புயலின் வேகம் உச்சத்தை தொட்டிருக்கும் வேளையில்தான் ஸ்பெக்ட்ரம் நாயகன் ராசாவின் நண்பர் சாதிக் பாட்சாவின் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. சாதிக் பாட்சா சிபிஐ விசாரணைக்கு செல்ல வேண்டிய நாளுக்கு முதல் நாள் அவரது மரணம் நிகழ்ந்திருப்பதால் இது அதிர்ச்சி நிரம்பிய பல சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது. யார் இந்த சாதிக் பாட்சா? மிக மிக சாதாரணமாகத்தான் தொடங்கியது இவரது வாழ்க்கை. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி என்ற சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்தவர்தான் இந்த சாதிக் பாட்சா. சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவர் பிழைப்பு தேடித்தான் பெரம்பலூருக்கு வந்து சேர்ந்தார். கடைசி காலத்தில் கோடிகளில் புரண்ட சாதிக் ஆரம்பத்தில் செய்த தொழில் என்ன தெரியுமா? வீட்டு உபயோகப் பொருட்களையும் ஆடைகளையும் தவணை முறையில் விற்பதுதான். இந்நிலையில்தான் இவருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் மீது ஆர்வம் வந்தது. எனவே 1996 பெரம்பலூரிலேயே ரியல் எஸ்டேட் தொழிலை சிறிய அளவில் தொடங்கினார். ஆரம்பத்தில் பல சறுக்கல்களை கண்டாலும் போக போக இந்த தொழிலின் நுணுக்கங்கள் சாதிக்கிற்கு அத்துப்படியானது. மெல்ல மெல்ல இவரது ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சியடைய தொடங்கியது. தமிழகத்தில் பல பல நகரங்களில் தனது ரியல் எஸ்டேட் தொழிலை விரிவு செய்தார். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் ராசாவின் அறிமுகம் சாதிக்கிற்கு கிடைத்தது. இந்நிலையில்தான் கிரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். நிலங்களை வாங்கி விற்பது, அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி கொடுப்பது என ரியல் எஸ்டேட் துறையில் கொடிகட்டி பறக்க தொடங்கினார் சாதிக். சாதிக் அரசியல் கட்சி பிரமுகர்களோடு நெருக்கமாக இருந்தது ஒன்றும் புதிதல்ல. 2007 ராசா மத்திய அமைச்சரான பிறகு அவரது மனைவி பரமேஸ்வரி சாதிக் பாட்சாவின் கிரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக சேர்த்துக் கொள்ளப்பட்டதாக பேச்சு எழுந்தது. அந்த ஆண்டிலே இந்த நிறுவனம் சிங்கப்பூரிலும் புதிதாக ஒரு கிளையை தொடங்கியது. சில லட்சங்களை கொண்டு தொடங்கப்பட்ட இந்த சாதிக் பாட்சாவின் நிறுவனம் மளமளவென வளர்ந்து 5 ஆண்டுகளில் 600 கோடி ரூபாய் லாபமும் ஈட்டியது. இந்நிலையில்தான் சாதிக் பாட்சா புதிதாக இன்னொரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடங்கினார். அதன் வணிகம் ஆண்டுக்கு 1000 கோடிகளை எட்டியதாக கூறப்பட்டது. இந்நிலையில்தான் ஸ்பெக்ட்ரம் 2G ஒதுக்கீட்டில் தகுதியற்ற நிறுவனங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் உரிமம் வழங்கியதில் அரசுக்கு 1,76,000 கோடி வருமான இழப்பு ஏற்பட்டதாக தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கை அதிர்ச்சி அலையை கிளப்பியது. இதையடுத்து காட்சிகள் நாடகத்தில் அரங்கேறியதைப் போல விறுவிறுப்பாக அரங்கேறத் தொடங்கின. ஸ்பெக்ட்ரம் முறைகேடு தொடர்பாக மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த ராசா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதை அடுத்துதான்
இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரணை நடத்த தொடங்கியது உச்ச நீதிமன்றம். இதை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்தார் அமைச்சர் ராஜா. இதைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதத்தில் ராசாவின் கிராமத்து வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினார்கள். அதே வேளையில் ராசாவின் நெருங்கிய நண்பரான சாதிக்கின் வீட்டிலும் தீவிர சோதனை நடந்தது. இதில் இந்த வழக்கு தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தெரிவித்தது சிபிஐ. இந்நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவை கைது செய்தது சிபிஐ. ராசாவின் கைதை தொடர்ந்து சாதிக் பாஷாவிற்கு நெருக்கடி காலம் தொடங்கிவிட்டது. சிபிஐ அதிகாரிகள் அவரை துருவி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் டிசம்பர் மாதத்துல பரபரப்பாக அடிபட்ட சாதிக் பாஷாவின் பெயரும் அவரின் மீது குவிந்திருந்த கவனமும் கடந்த சில மாதங்கள்ல சற்றே குறைந்திருந்தது போல தோன்றியது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடர்ந்து பார்ப்போம். இணைந்திருங்கள். சாதிக் பாஷா மார்ச் 17ஆம் தேதி சிபிஐ முன் ஆஜராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதுல என்னென்ன உண்மைகள் வெளிவரப் போகிறதோன்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆவலோட காத்திருந்தது. இது ஒருபுறம் இருக்க, சாதிக் பாஷா இறப்பதற்கு 2 நாட்கள் முன்பு ஒரு முக்கிய புள்ளியை சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த முக்கிய புள்ளியை சந்தித்து விட்டு திரும்பிய சாதிக்கும் மிகவும் பதட்டத்தோட இருந்திருக்கார். அப்படியானால் சாதிக் மிரட்டப்பட்டாரா? கடந்த பிப்ரவரி மாதம் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவை கைது செய்தது சிபிஐ. இதையடுத்து ராசாவின் நெருங்கிய நண்பரான சாதிக் பாட்சாவிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து பல முறை விசாரணை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்நிலையில்தான் யாருமே எதிர்பார்க்காத நிகழ்வொன்று தமிழகத்தில் அரங்கேறியது. ஆம், தமிழக முதல்வரின் மனைவி தயாளு அம்மாள் மற்றும் அவரது மகள் கனிமொழியை கலைஞர் டிவி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தியது சிபிஐ. இந்த அதிரடி விசாரணைக்கு சாதிக்கின் வீட்டில் நடந்த திடீர் சோதனையின் போது சிக்கிய ஆவணங்கள் தான் காரணம் என்று பரவலாக பேசப்பட்டது. இதே நேரத்தில் சாதிக் பாட்சாவையும் தனது கிடுக்குப்பிடி விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர முயற்சித்துக் கொண்டிருந்தது சிபிஐ. எனவே மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு விசாரணைக்கு டெல்லி வருமாறு சாதிக் பாட்சாவிற்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. விசாரணையில் ஆஜராவதற்காக சாதிக்கும் டெல்லி செல்ல விமானத்தில் முன்பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் சாதிக் பாட்சா விமானத்தில் பறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டே பறந்து விட்டார். ஆம், சாதிக் பாட்சாவின் மனைவி தன் மகனை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீடு திரும்பிய போது சாதிக் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். ஸ்பெக்ட்ரம் வழக்கு முக்கியமான கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் சாதிக் பாட்சாவின் மரணம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. சாதிக் மறுநாள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக தயாராகி கொண்டிருந்த தருணம் ஒருவர் சாதிக்கின் வீட்டிற்கு வந்து போனதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு சாதிக்கிடம் ஏதோ பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. காரில் வந்தவர் யார்? அவர்களுக்குள் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? இந்த உண்மைகளை சிபிஐ தான் கண்டறியணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடர்ந்து பார்ப்போம். இணைந்திருங்கள். டிசம்பர் மாதத்தில் இருந்து சிபிஐ விசாரணையை நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டிருந்த சாதிக் திடீர்னு தற்கொலை செய்து கொண்டது ஏன்?
இது கட்டாய தற்கொலையா இல்லை யாராவது செய்ய வைத்தார்களா? தொடர்ந்து பார்ப்போம். சாதிக் பாட்ஷாவின் மரணம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. சிபிஐ விசாரணையில் சிக்கிக் கொள்வோம் என்று பயந்து தற்கொலை செய்து கொண்டாரா, இல்லை யாருடைய அச்சுறுத்தலின் பேரில் இந்த மரணம் நிகழ்ந்ததா என்று பலமாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள். சாதிக்கிற்கு பெரிய இடத்து சிநேகிதம் வாய்த்ததென்னவோ உண்மைதான். அதனை ஆதாரமாக கொண்டு அவர் உயர்ந்த இடத்தை தொட்டதும் நிஜம்தான். ஆனால் இதனால் ஏற்பட்ட சிக்கல் உச்சக்கட்டத்தை தொட்டபோது சாதிக் உயிர் பறிபோயிருக்கிறது. உண்மையில் என்னதான் நடந்தது என்பதை அறிய நமது FIR குழு களத்தில் இறங்கியது. சாதிக் பாட்ஷாவின் மனைவி மற்றும் உறவினர்களின் ஒட்டுமொத்த கோபமும் மீடியாக்கள் மீதுதான் குவிந்திருந்தது. தொடர்ந்து சாதிக்கை பற்றிய செய்திகளை வெளியிட்ட காரணத்தினால்தான் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று அவர்கள் கொந்தளித்தார்கள். தகாத வார்த்தைகளை கொண்டு அவர்கள் செய்தியாளர்களை சபித்து தீர்த்தனர். உங்களால் மீடியாவால தான் எங்க குடும்பமே அழுதிட்டு உங்களை சும்மா விட மாட்டோம். மீடியாவை விட மாட்டோம். ஐயோ சாதிக் பாட்ஷாவிடம் கடந்த டிசம்பர் மாதம் முதலே சிபிஐ விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அப்போதெல்லாம் தைரியமாக சிபிஐ விசாரணையை எதிர்கொண்ட சாதிக் இப்போது திடீர் என்று மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டது ஏன் என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. சாதிக்கின் மரணம் குறித்து அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவரிடம் பேசினோம். சார், உடம்புல கழுத்து இருக்கப்பட்ட சிராய்ப்பு காயத்தை தவிர வேறு எதுவும் காயங்கள் கிடையாது. இறந்தவர் மூச்சு திணறல் ஏற்பட்டுதான் இறந்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதுக்குள்ள சயின்ஸ் ஆஃப் கன்ஜெஷன், லங்ஸ்ல ஹீமரேஜ் எல்லாமே இருக்குது. ஆனா கழுத்து தூக்கு போட்டு தான் செத்தாரா அப்படின்றது அந்த தூக்கு மார்க்ல உள்ள சதைகளை டெஸ்ட்டுக்கு அமைச்சிருக்கிறோம். அந்த ரிசல்ட்ஸ் வந்தாதான் காங்கிரீட்டா நான் சொல்ல முடியும் சார். கழுத்துல தூக்கு போட்டதுக்கான மார்க் இருக்குது. ஆனா அந்த மார்க் எப்பயுமே இந்த தூக்கு மார்க் இறந்த பிறகு ஒருத்தர் தூக்கி மாட்டினா கூட அந்த மார்க் வரும். அந்த காரணத்தினாலதான் 2 மணி நேரத்துக்குள்ள மாட்டினாலே அந்த மார்க் வரும். அதனால காரணத்தினாலதான் அந்த தோலோட சேர்த்து அந்த மார்க்கையும் சேர்த்து நல்ல தோல்களையும் சேர்த்து டெஸ்ட்டுக்கு அமைச்சிருக்கிறோம். மைக்ரோஸ்கோபிக் டெஸ்ட்டுக்கு பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் பிட் பை பிட் தனியா அமைச்சிருக்கிறோம். அவங்க ஒரு பிட்லயும் அனலைஸ் பண்ணி அது உயிரோடு இருக்கும்போது ஏற்பட்டதா இறந்த பிறகு ஏற்பட்டதா அவங்க சொன்னாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டா பண்ணுவோம். இந்நிலையில் சாதிக் பாட்ஷாவின் உடல் பெரம்பலூருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. சாதிக்கின் மரணத்திற்கான காரணமாவது விலகுமா? பெரிய இடத்து நட்பு எந்த அளவிற்கு வளர்ச்சியை கொடுக்குமோ அந்த அளவிற்கு ஆபத்தையும் கொடுக்குமோ? சாதிக் பாட்ஷாவின் மரணம் குறித்து அரசியல் வட்டாரத்துல பலவிதமான கருத்துக்கள் நிலவுது. அவரது மரணத்தின் மூலம் வெளிவர வேண்டிய உண்மைகள் ஊமையாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. யாரை பற்றிய ரகசியமோ வெளிவர வேண்டாம் என்ற எண்ணமே இவரது தற்கொலையாக இருக்கலாம் என்பதே பலரது யூகம். அரசியல்வாதிகளுக்கு நண்பர் என்ற பெயரில் பினாமிகளாக இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே சிக்கல் வருது. பிரச்சனை என்றதும் அரசியல்வாதிகள் தப்பித்துக் கொள்றாங்க. அவரது நண்பர்கள் மிரட்டலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. சில நேரங்கள்ல சாதிக் பாட்ஷா போல தற்கொலையும் செஞ்சுக்கிறாங்க. மீண்டும் ஒரு FIRல சந்திக்கிறேன். வணக்கம். FIR இணைந்து வழங்கியோர்